வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. அந்த திராட்சை இன்னும் ஒரு முதிர்ச்சி இல்லாத பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த அனுபவத்தில் தான் இருக்கு. ஒரு முதிர்ச்சி இல்லாத நிலைமைக்குள்ளாக எப்படி இருக்கிறது? பூவும் பிஞ்சுமாய் எது இருக்கிறது? திராட்சை தோட்டம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியிலே தேவன் ஆதாமையும் வேவலை வைத்ததாக ஏதே தோட்டத்துல தான் ஜன்னல். அவனுடைய ஆரம்பம் எங்க நடந்தது? ஏதேனுடைய தோட்டத்தில் தான் தேவன் படைத்து அவர்களுக்கு அந்த தோட்டத்தை நியமித்தார். தோட்டம் என்பது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடத்துல ஒரு கார்டன் போனா ஒரு பார்ப்பதற்கு நல்ல ஃபிளவர்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். கலர் கலரான பூக்களை பார்த்துட்டு நமக்கு விருப்பமா இருக்கும் மனசு. அது போல்தான் ஏதே தோட்டம் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துக்குள்ளே சாபம் இல்லை, அந்த தோட்டத்துக்குள்ளே பாவம் இல்லை, அந்த தோட்டத்துக்குள்ளே வேதனை இல்லை, அந்த தோட்டத்துக்குள்ளே துக்கம் இல்லை. அந்த தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க, குழந்தையை போல இருந்தாங்க. தாங்கள் நிர்வாணி இருப்பதை அறியாமல் தான் அந்த லெவலுக்கு அவங்களுடைய மனம் வந்து ஒரு சிறு குழந்தையை போல எந்த கவடு எந்த விதமான பாரம் வேதனை இல்லாத இருந்த இடம் ஏதேன் தோட்டம். அது போல தேவனிಗೆ என்ன சொல்லுகிறா? திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறுநரிகளையும் பிடியுங்கள். நம்ம பாருங்க, குடும்பம் என்பது ஒரு தோட்டம். அதுக்கு குடும்பம் என்பது ஒரு தோட்டம். அந்த வெரைட்டிஸான ஃப்ளவர்ஸ் இருக்கு, வித்தியாசமான ஒரு அழகான ரோஜா இருக்கும். ஒவ்வொரு அதுக்கு ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு விதமான பூக்கள் இருக்கும், பார்ப்பதற்கு அழகா இருக்கும், நறுமணமா கூட இருக்கு இல்லைங்களா? அது போல்தான் நம்முடைய குடும்பம் என்ன ஒரு தோட்டமா இருக்கிறது. அதில் அழகான பிள்ளைகள், குடும்பத்துக்குள்ளாய் கணவன் மனைவி பெற்றோர்கள் ஒரு தோட்டம். எப்படி இயேசுவை ஆண்டவராகிய கர்த்தராகிய ஆதியிலே தோட்டத்தை உண்டாக்கி தோட்டத்துக்குள்ளாய் யாரை வைத்தார்? அவர் ஆதாமையும் ஏவாளையும் வைத்து செய்தாருங்க. நீங்க நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு வேண்டிய சகலத்தையும் அந்த தோட்டத்துக்குள்ளே வைத்திருந்தார். அவர்கள் எத்தனை ஆண்டுகளில் இருந்தார்கள் சொல்லி சொல்லப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட நாளிலே இயேசுக்கு கர்த்தர் கடந்து வருகிறார். அங்கே கடந்து வருகின்ற போது ஆதாமை கூப்பிடு, ஆதாமே எங்கே இருக்கிறார்? எப்படின்னா பல நாட்களாய் பல வருஷங்களாக அவங்க பழகியிருப்பாங்க இல்லைங்களா? அதனாலதான் அவனை பார்க்க முடியாத கடந்து வருகிறார் கர்த்தர். ஆனா ஆதாமும் தோட்டத்துக்குள்ள இல்லை, மறைஞ்சு என்ன பண்ணாங்க? ஒளிந்து கொண்டான். தோட்டத்தில் ஏதோ ஒரு காரியம் வந்து விட்டது. அது போல்தான் நீங்க பார்க்கிறோம். இந்த தோட்டத்துக்கு என்ன இருக்கிறது? குழிநரிகளும் சிறுநரிகளும். நரி என்பது தந்திரம் உள்ளது. நரி என்பது பிசாசையாதுங்களா? பிசாசையாருங்க தந்திரம் உண்டாது. அந்த தந்திரத்தை நான் அறிந்திருக்கேன் சொல்லி பவுல் சொல்லுகிற வண்ணமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தந்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிசாசின் தந்திரத்தை. அது எங்க வேலை செய்யுங்க? தோட்டத்துக்குள்ள தான் வேலை செய்யுங்க. குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு வந்து குடும்பத்தை வந்து உடைச்சிட்டா நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்களா? ஆலயத்துக்கு வர மாட்டீங்க. என்ன பண்ண மாட்டீங்க? ஆலயத்துக்கு வர முடியாதபடி அந்த காரியம் தந்திரங்கள் நடக்குதுங்க தோட்டத்தில் நடக்கிறது. யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் தேவனை குடும்பமாய் சேவிப்பது ஒரு பெரிய பிளஸிங், ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்போ குடும்பத்துக்குள் ஒருவராவது இருவராவது தேவ சமூகத்துக்கு வந்தாலும் பண்ணுங்க. நீங்கள் தோட்டத்துக்குள் எப்படி இருக்கும்படியாக குடிநரிகள் இருக்கிறது. இரண்டாவது சிறுநரிகள் என்ன செய்கிறது? தோட்டத்தை கெடுக்கிறது. அதுக்கு குடிநரிகள். அதுக்கு இரண்டாவது சிறுநரிகள். பெரிய நரிகளையா? அதுக்கு குடிநரிகளும் சின்ன சின்ன காரியம் தான் பிரச்சனையை உண்டாக்கும். அதுக்கு சின்ன ஒரு கோபம் பிரச்சனை உண்டாக்கும், சின்ன ஒரு வருத்தம் பிரச்சனை உண்டாக்கும், சின்ன ஒரு சந்தேகம் பிரச்சனைய சின்னதான் ஆரம்பிக்கிறது. சிறு துளி நடந்தது. அப்போ முதலாவதாக நம் குடும்பத்துக்குள்ளாக எப்படி ஆயினும் அந்த சிறுநரியும் குடிநரியும் என்கிற தந்திரங்கள் உள்ளே நுழைய யோசிக்கிறது. அங்கே ஏவாளை வஞ்சிக்கும்படியாக சாத்தான் எந்த வடிவத்தில் வந்தாங்க? சர்ப்பத்தின் வடிவத்தில் வந்தான்.
இப்ப நம்ம பாப்பெல்லாம் பார்த்தா பயப்படுறீங்களா? ஆனா என்ன கிடையாதுங்க, அவனுக்கு பயம் இல்லாம பேசுறாங்க. என்னதுங்க? பயம் இல்லாம பேசுறாங்க. தேவனுடைய அதுக்கப்புறம் தான் நம்ம சர்ப்பத்தை சபிக்கிறான். சர்ப்பத்தை சபிக்கிறான். அதற்கு முன்பு இருந்தது சர்ப்பம் இப்படி நமக்கு விளக்கம் சொல்லப்படவில்லை. என்ன பண்றாங்க? ஆனால் ஆதாமை சபித்தார், ஏவாளை சபித்தார், அதோடு கூட யாரை சபித்தார்? அவரால் உண்டாக்கப்பட்ட சர்ப்பத்தையும் சபித்தார். இவன் எப்போதும் ஊர்ந்து கொண்டே இருப்பாய், உன்னுடைய காரணப்பட மனுஷன் நசுக்குவான்னு சொல்லி தேவன் சபித்தார். காரணம் என்ன? அந்த தோட்டத்துக்குள்ளாக ஆதாமும் ஏவாளும் இன்னுமா இருந்தாங்க. அந்த தோட்டத்துக்குள் யார் வந்ததுங்க? தந்திரமாகிய பிசாசு நுழைந்து விட்டான். அது போல இன்றைக்கு குடும்பங்களை கெடுக்கும்படியாக பெரிய பிரச்சனை வராதுங்க, சின்னதாக ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்குங்க? சின்ன ஒரு காரியம் வரும். அதுங்க நான் வாய் என்ன பண்ணக்கூடாதுங்க, இந்த தந்திரத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு விலக வேண்டும். நம்ம எப்படியாகினா தேவனுடைய ஜனங்கள் யாருங்க? விசேஷமான ஜனங்கள், தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு உங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்கள் துதியிலே வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். உங்கள் துதிக்காக எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அவரின் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் என்று தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அதனால் நாம் விசேஷமான ஜனமாய் இருந்தாலும் கூட இங்க சொல்லப்படுகிறது யாரா இருக்கிறார்கள்? திராட்சை தோட்டங்களுக்குள் கெடுக்கிற அதுக்கு முன்வசனம் வாசிங்க. கண்மலைகளின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாய் இருக்கிறது. நீங்க பார்க்கிறோம், இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது கண்மலையின் வெடிப்புகளிலே சிகரங்களிலே மறைவிடங்களில் தங்கும் என் புறாவே. நெருக்கமான அந்த தேவ ஜனங்களாகிய அந்த தோட்டத்தில் யார் வந்து விட்டது? குடிநரிகளும் சிறுநரிகளும் எதற்கு வந்தது? பார்க்க வரல, கெடுக்க வந்தது. எதுக்கு வரலங்க? சும்மா விசிட் பண்ண வரலங்க, உங்களை எப்படியான கெடுத்து விட வேண்டும். ஆராதிக்கிற மக்கள் அல்லவா நீங்கள்? தேவனை தேடுகிற மக்கள் அல்லவா? கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நிறைவான தேவன் கடந்து வரும்போது குறைவான எல்லாம் ஒழிந்து போகும் என்று பார்க்கிற வண்ணமாக நம் வாழ்க்கையிலே குறைவை கொடுக்க, பலவீனங்களை கொடுக்க, வியாதிகளை கொடுக்க, வேதனைகளை கொடுக்கும்படியாக தோட்டத்துக்குள் யார் வருகிறது? குடிநரிகள் வருகிறது. குடிநரிகள் நாம என்ன பண்ணுங்க? நம்ம குடிய அப்படி என்ன பண்ணுங்க? அதுதான் குடிநரிகள். அதுக்கு இரண்டாவது சிறு நரிகள். சின்னதா ஆரம்பிக்கிறதுக்கு சின்னதா தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். உடனே பூகம் வராது. சிம்பிளா ஆரம்பிக்கும். அதுக்கு முதல்ல பார்வையில ஆரம்பிக்கும். கோபம் எதில் ஆரம்பிக்குங்க? பார்வையில கோபம் ஆரம்பிக்கும், பார்வையில கசப்பு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? பாவனையில வரும். அதுக்கு முதல்ல வருங்க குடும்பத்துக்குள்ள வருங்க, பார்வையில தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். கோபத்தை முதல்ல எப்படி காமிப்பாங்க? பார்வையில காமிப்பாங்க. அதுக்கு நமக்கு பொருளை காமிப்பாங்க. இப்படி படிப்படியாக குடிநரிகளும் சிறு நரிகள் செய்கிறது தோட்டத்தை கெடுக்க யோசிக்கிறது. தேவன் கெடுக்கல்ல, அவன் நம்ம உயர்த்த அழைத்திருக்கிறார். தேவன் கெடுப்பதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை நீங்களே என்னை நானே கெடுத்துக் கொள்ளலாம், உங்களை மற்றவர்கள் கெடுக்கலாம். தேவன் கெடுக்கல்ல. குடிநரி வந்ததின் நோக்கம் என்ன? தோட்டத்தை கெடுக்க. சிறுநரி வந்த நோக்கம் என்ன? தோட்டத்தை கெடுக்க. ஆனால் இவர்கள் எங்க இருக்கிறார்களா? கண்மலையின் வெடிப்புகளில் இருக்கிறாங்க. ஒரு பாதுகாப்பு கூட இருக்கிறீங்க. நீங்க எங்க இருக்கீங்க? ஆமா, தேவனின் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். எனக்கு வந்தவர் கேடகமானவர், எனக்கு கோட்டையானவர், எனக்கு அவ்வளவு உரிமையானவராக இருக்கிற ஒரு பாதுகாப்பு. ஆனா அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளாக தோட்டத்துக்குள்ள யார் வந்து விட்டது? பெருசா வரல, சின்னதுல ஆரம்பிக்கும். அதுக்கு சின்ன ஒரு கோபம் ஆரம்பிக்குது, சின்ன ஒரு சலசலப்பு ஆரம்பிக்குது, சின்ன ஒரு ஆத்திரம் ஆரம்பிக்குது, சின்ன ஒரு டவுட் ஆரம்பிக்குது, சின்ன சின்ன பிரச்சனை ஆரம்பிக்குது. எதற்காக? தோட்டத்தை கெடுப்பதற்காக. உங்களை எப்படியாயும் கெடுத்து விட முடியாது. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற விசேஷங்களை, உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை பெற முடியாதபடிக்கு கெடுக்க யோசிக்கிறது. ஆனால் தேவன் அதை கெடுக்க விரும்பவில்லை. காரணம் என்ன? அது எப்படி இருக்கிறது? படிக்க மாட்டோம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநதிகளையும் சிறுநதிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. அது முன்ன வளரல, பூவும் பிஞ்சுமா. அதுல ஒரு வளர்ச்சியை நான் எதிர்பார்த்தேன். அது பூ என்ன பண்ணாங்க? கனியா மாறணும். கனி எதுவா மாறணும்?
மாறுவாங்க இல்லைங்களா? பூ எப்படி மாறுங்க? ஒரு கனியாக. கனி எப்படி மாறுங்க? நீங்க போக போக வளரணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க தேய்பிறை போல தேடி போக கூடாதுங்க. போக போக என்ன பண்ணுங்க? வளர்பிறை வந்து என்ன பண்ணாது? முடிவுல எப்படி இருக்குது? வட்ட நிலம் எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். நீங்க உலகத்துக்கு யாரா இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. நீங்க உலகத்துக்கு வெளிச்சம். நீங்க தேவஜனங்கள் சாதாரணமான அல்ல, வெளிச்சமான ஜனங்கள். கடந்த வாரம் நான் சொல்றீங்கன்னா ஒரு சகோதரி வந்து அவங்க தேவைக்காக என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. கேன்சர்ல சுகமானாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண அந்த கான்டாக்டே கிடையாது. சடனா பாத்தீங்கன்னா எனக்கு காய்ச்சல் ஒருவர் மறுபடியும் போன்ல வந்துட்டாங்க. என்ன பண்ணாங்க? எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு என்ன பண்றாங்க? அந்த போன்ல மறுபடியும் வந்தாங்க. வந்து பாஸ்டர் பிரைஸ் தான் அப்படின்னாங்க. சொல்லுங்கன்னா அவங்களுடைய பேத்திக்கு ஒரு ப்ராப்ளம். அதுக்கு உன்னுடைய ப்ராப்ளம் தெரிஞ்சிருச்சு. இப்ப யாருடைய ப்ராப்ளம் வருது? அந்த சிகரத்துக்குள் அந்த வளைவுக்குள் இல்லாதபடியினாலே குடியினர் என்ன செய்கிறது? அந்த உறவுல இல்ல. எதுல இல்லைங்க? அந்த ஐக்கியத்துக்குள் இல்லாதபடியினாலே பிரச்சனை. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த மகளுடைய அந்த சிஸ்டருடைய டாக்டர் என்கிட்ட பேசி நான் படிச்சு அந்த பிள்ளை கொஞ்சம் விசுவாசமா இருக்கு. அது சொல்லும் என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க பாஸ்டர் கிட்ட கமெண்ட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட பேசிட்டு பிற்பாடு எனக்கு ஒரு ஆறுதல். காரணம் என்ன? அந்த ஐக்கியத்துக்குள் இல்லாதபடிக்கு என்ன இருக்கிறது? தோட்டத்துக்குள் யார் வந்து விட்டது? குடிநரியும் சிறுநரியும் வந்து விட்டது. அது என்ன பண்ணக்கூடாது? நம்ம அதை என்ன செய்யப்படியாக நம்முடைய தோட்டத்துக்குள்ளாக இருக்கிறது. அது என்ன பண்ணுங்க? சிறுநரிகளை பிடிங்க. என்ன பண்ணாதீங்க? உலாவ விடாதீங்க. தோட்டத்துக்கு என்ன பண்ணாதீங்க? அந்த கோபத்தை எக்ஸ்ட்ரீம் ஆக்காதீங்க. உடனுக்குடன் என்ன பண்ணுங்க? வாழ்க்கையில கோபம் வருது, உடனுக்குடன் ரிட்டர்ன் அந்த கோபம் தனியுது. பிரச்சனை வருது, உடனே பதில் வருது. காரணம் என்ன? அந்த குடிநீர் என்ன பண்ணக்கூடாது? அந்த தோட்டத்துக்குள்ள விடக்கூடாது. பிரச்சனையை கண்டினியூ பண்ணாதீங்க. ஆமென் சொல்லுங்க. உங்கள் கசப்புகள் என்ன பண்ணாதீங்க? உங்கள் விரோதங்களை முடிச்சுக்கலாங்க. உடனுக்குடன் தீர்த்துக்கணும். பன்றி பாத்தீங்கன்னா அச்சயத்திலேயே என்ன பண்ணுங்க? பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுங்க? உள்ள பூண்டு புரண்டு இருந்து ஆறு என்ன பண்ணுறீங்களா? சேர்ந்து என்ன பண்ணுங்க? அப்படியே எதிர்ப்பு விடாம காலப்புறமே விடாது. நம்மளை யாருங்க சொல்ல மாட்டீங்களா? இமிடியேட்டா நம்ம வெளியே வந்து நடமான நம்ம ஒரு டென்ஷன். எனக்கு என்னுடைய பாஸ்டர் சகோதரி பேங்க் புதுமையில் இருக்கிறாங்க. அவங்க போன் போது டென்ஷன் திடீர் என்ன பண்ணுறாங்க? ஒரு திடீர் டென்ஷன் ஆயிடுச்சு. நான் வரலப்பா நான் அந்த போகலான்ட்டு பிள்ளைங்க லீவ்ல இருக்காங்க போகலான்ட்டு எஃப்சிவா பிளான் பண்ணிச்சு. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வரீங்களாப்பா லஞ்ச் எங்க சாப்பிடுறீங்க எங்க சாப்பிடுறீங்க? நான் சொன்னேன் என்னப்பா லஞ்சை பத்தி பேசுறேன். கோவில் நம்ம வச்சுட்டு நான் வரவே மாட்டேன். மனசுக்குள்ள அப்படி யோசிச்சுங்க. அந்த பிள்ளையும் ஒரு தேவனுடைய பிள்ளை. அப்படி யோசிச்சு எனக்கு அந்த பண்ணிட்டேன். உடனே ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் பேசு. என்னப்பா சார் மறுபடியும் போன்ல வந்துருச்சு. என்னப்பா நாளைக்கு வரியாப்பா உனக்கு என்னப்பா செய்யணும்? என்னதுக்கு உடனுக்குடன் அந்த பிரச்சனை ஆச்சுங்க. அந்த பிரச்சனை அங்க தீர்த்தனால தான் எங்க பசங்க பண்ண முடியும். என்ன பண்ண முடியாதுங்க? கசப்பை கண்டினியூ பண்ணிட்டு நான் பிரசங்கத்தை பண்ண. உங்களுக்குள்ள கசப்பை கண்டினியூ பண்ணாதீங்க. அது குடிநரி, அது சிறுநரி. சின்ன சின்னது என்ன பண்ணுங்க? அப்பத்துக்கு அப்போ சொல்லுங்க. உள்ள பார்த்தா சாகரங்கள்லாம் நான் பேச மாட்டேன். அப்படிதான் ஒரு மனுஷன் இருந்தார். அதுக்கு என்னுடைய மூத்த தங்கச்சியுடைய கணவர். அதுக்கு என்னுடைய அம்மாவுடைய மரணத்துக்கு வரல, என்னுடைய அப்பாவுடைய மரணத்துக்கு வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ண? என்னுடைய பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்கு அவர் என்ன பண்ண முன்னாள் வச்சதற்கு அந்த கசப்பை நான் கண்டினியூ பண்ணியிருந்தா இந்த ஊழியத்தினால முழுமையை செய்ய. அப்போ நம்ம வாழ்க்கையை இந்த தோட்டத்துக்குள்ளாக அந்த குடிநரியும் சிறு என்ன பண்ணமோ அதை பிடிச்சு என்ன பண்ணுங்க? உடனே பிடிச்சு என்ன பண்ணுங்க? உடனுக்குடன் பண்ணுங்க. நீங்க தீர்வை உண்டாக்கிடு. அந்த நீங்க அந்த வேரை நீங்க வளர்க்க கசப்பு என்ற வேறு வளர்ந்தா வளர்ந்த மரம் கசப்பாதான் வேறு உள்ள இருக்கிறவங்களும் அந்த வேருடைய அந்த சாதமானதான் பண்ண ஒரு மரத்தை உண்டாக்கி அந்த வேர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த மரம் இருக்கும். உங்களுக்குள்ள கோபம் ஸ்ட்ராங்கா இருந்தா மரம் எங்க பார்த்தாலும் கோபம் தான் வருது. எங்க பார்த்தாலும் வந்து கோபமும் ஆத்திரமும் வந்தா ஆத்திரமும் கோபமும் வந்தா ஆட்டோமேட்டிக்கா பிபி இருக்கு. கோபம் பண்ண நான் யோசிக்கிறேன் பிபி அதுன்னு யோசிக்கிறேன். பட்டு நமக்கு பர்சனலா பண்றோம். ஆனா நமக்கு கோபம் வந்தாலும் பாவம் உடனே அந்த கோபத்திலிருந்து வெளியே வாங்க. ஏன்னா இது குடிநரியுடைய வேலை. அதுங்க உங்களை குடின்னு வந்தது. நீங்க நினைச்சுக்கீங்கல்ல கோபம் தானே அது திட்டுச்சு. நான் என்ன பண்ணேன்? அது 4 வார்த்தை சொல்லிச்சு, நான் 8 வார்த்தை தின்னேன். அது என் கேரக்டர்.
அதுங்க 8 16 16 கணக்கு நல்லா சொல்றாங்க இல்ல பாருங்க, அப்படியே எக்ஸ்ட்ரீம் போகுது. அதுங்க வருஷம் போயிருந்தாங்க இன்னும் கசப்பு தான், வருஷம் போயிருந்தாங்க இன்னும் விரோதம் தான். இன்னும் ஒரு 2 மாசம் தான் ஆக போகுதுங்க, இந்த வருஷம் முடிய போகுது. இன்னும் விரோதம், இன்னும் புரோதம், இன்னும் பயிராக்கியும், இதெல்லாம் தோட்டத்துக்கு அழகல்ல. இது ஏன் தோட்டங்க? தேவன் உலாவுகிற தோட்டம். நானே திராட்சை செடிகள் கொடிகள் என்று சொல்லப்படுறதா, நமக்குள் இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்விலே நாம் கெட்டு போக அழைக்கவில்லை. நம்மை கர்த்தர் நீதிமானாய் மாற்ற அழைத்திருக்கிறார். நம்மை கர்த்தர் ஒரு சிறந்த தேவனுடைய மனுஷனாய் மாற்ற அழைத்திருக்கிறார். நம்மை கர்த்தர் ஒரு முதிர்ந்த மனுஷனாய் மாற்ற அழைத்திருக்கிறார். இது தோட்டம் எப்படி இருக்கிறது? பூவும் பிச்சுமாய் இருக்கிறது. உள்ள வந்தா என்ன பண்ணுங்க? சிறுநடி தான். என்ன பண்ணுங்க? பூ எப்படி இருக்கு? பூவும் பிச்சுமா இருக்கு. அதெல்லாம் பண்ண வாயில போட்டு என்ன பண்ணோம்? முடிக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு எச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று எப்படி இருக்கிறான்? தந்திரமா இருக்கு. என்ன பண்றாங்க? விழுங்கிடுமா? என்ன பண்ணுமா? நீ கோவப்பட்டுட்டு அதை பார்த்து மூஞ்சி திருப்பிக்குவோம். இதை பார்த்து சர்ச்சைக்கு வந்து கூட மூஞ்சி திருப்பிக்கிறோம். எப்படி பார்த்தீங்களா? எங்க சர்ச்சைக்கு வந்து என்ன பண்ணணுமோ அப்படி கிடையாதுங்க. அது தோட்டத்தை கெடுத்தும். அது என் வாழ்க்கையிலே தேவனுக்குள் வளர்ச்சி வராதபடியான ஒரு மௌன யுத்தம். அதுங்க இது மௌனமான யுத்தம். அதுக்கு இந்த சின்ன கோபம் உள்ளுக்குள்ள நடந்து மௌனமா நடந்துக்குது. அது வெளியில என்ன பண்ண காட்டிக்கவே பண்ண மாட்டேன். கோபத்தை அப்படியே புள்ள போட்டு பல்ல கடிச்சுக்க என்ன பண்ணு ஒரு முறை என்னுடைய என்னன்னு நான் அந்த கோபப்பட்ட மனுஷமா அப்படியே மென்னிட்டு என்ன பண்ண தாவி சொல்லலாம். அவருடைய பற்களுக்கு நான் இறையானே. மனுஷனுடைய பற்களுக்கு யாரான நம்ம பல்ல என்ன சாப்பிடுவோம்? நம்ம ஆகாரத்தை சாப்பிடுவோம். நல்ல எலும்பு போட்டு நம்ம பண்ணுவோம், நல்லா கடி போட்டீங்களா? ஆனால் தாவி சொல்லுகிறான், அவருடைய பற்களினால் நான் பேசாதுங்க விரோதம். பாருங்க, நம்ம என்ன பண்றோம்? பல்ல போட்டு கடிக்கிறோம். கோபம் பாருங்க, நீங்க பல்ல என்ன பண்ணாங்க? கடிப்போம் இல்லைங்களா? தோட்டம் கெட்டு போய்விட்டது. ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சியை பெற முடியும் என்று சொன்னால் நாம் தேவன் யார் என்றால், கண்மலையின் வெடிப்புகளிலே சிகரங்களின் மரபிகளில் தங்கும் என் புறாவே. யாருங்க நீங்க? அவருடைய யார வந்து புறா என்பது கபடற்றது. நமக்கு புறானதுக்கு புறாவினுடைய குணம் என்ன? கபடற்றது. கிறிஸ்துவுக்குள்ள என்ன கூடாதுங்க? கள்ளம் கபடம் எல்லாம் அகற்றும் என்று பார்க்கிறோமாக நமக்குள்ள என்ன கூடாதுங்க? கபடு. அதுக்குதான் ஒரு சபையை உண்டாக்கி சபைக்குள்ள வந்து எல்லாருமே யாரா இருக்கிறாங்க? அவைகளா மாறிடும். யாருங்க? நீங்க வந்து ஒவ்வொருவரும் ஒரு வீட்டுல இருக்கிறீங்க, யாரும் சொந்த முழுமையா கிடையாதுங்க. ஆனா எப்படி மாறி நீங்க வந்துட்டீங்கன்னா, உங்க சொந்தக்காரங்கிட்டே பேசக்கூடாது. யாருக்கிட்ட பேசக்கூடாதுங்க? அந்த டீம்ல என்ன பண்ணுங்க? அப்படியே ரவுண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு அதுக்கு நான் இருந்த சபையில வந்து எனக்கு அங்க இருக்கிற எல்லாருமே சொந்தக்காரங்க. அதுக்கு அப்படிதான் பண்ணுங்க. அதுக்கு அது போல நம்ம என்ன பண்ணுறதுன்னா, நம்ம டீம் இது கெடுக்கிற தோட்டமா இருக்கிறதுக்கு சின்ன காரியம் நடந்துக்கு அந்த நம்ம அவங்கள பார்த்து நடந்துக்கு. சபைக்கு தேவன் தலையா இருக்கிறார். நீங்கள் அவருடைய சபைக்கு எப்படி இருக்கீங்க? அவருடைய தலையில யாரா இருக்கீங்க? அவயமா இருக்கிறீங்க. இந்த அவயத்திலே இந்த கையில் அவன் போனா, இந்த அவயத்தில் இருக்கிற 5 விரல்ல வந்து ஒரு விரல் போயிடுச்சுன்னா அழகா இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விரல் ஆயிடுச்சுங்க என்னுடைய அழகு. இந்த 2 கண்கள வந்து ஒரு கண்ணு போயிட்டா யோசிச்சு பாருங்க. அப்போ எல்லாமே இருந்தாதான் அந்த அதுக்கு எப்படி இருக்கு? பார்ப்பதற்கு அழகா இருக்கு இல்லைங்களா? நல்லா கண்ணு அழகா இருக்கு, பல்லு ரொம்ப அழகா இருக்கு. பல்லுலாம் யோசிச்சு பாருங்க. அப்போ அவயத்தில் எல்லாம் இருக்கணுங்க, எல்லாமே இருந்தாதான் அது அழகா இருக்கும். அது போல நீங்களும் நானே யாருங்க திருச்சபையிலே ஒரு அவயங்களா இருக்கு, ஒரு குடும்பமா இருக்கிறோம். ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ நாம் யாவரும் சேர்ந்து என்ன பண்ணமோ சொல்ல மாட்டீங்க. உடன்பட்டிருக்கணும். ஒரு சபைன்னு சொன்னால் அந்த சபைக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனை நாம உடன்பட்டிருக்கணும். என்ன பண்ணுங்க? தேவனை முன்வைக்கணும். அடுக்கு என்ன பண்ணுங்க? அந்த கருவுல பாத்தீங்கன்னா குழம்புக்கு என்ன பண்ண முதல்ல போடுவாங்க. இப்போ ஆயிடுச்சுங்க, சாப்பிட்டுதான் ஆகணும். ஏன்னா மெடிக்கல் ரீதியா என்ன பண்ணுங்க? விடுதலை எடுத்து போட்டு என்ன பண்ணணும்? அதை வாங்கி கூட அரைச்சு குடிக்கணும். அந்த லெவலுக்கு வந்துருச்சு. விடலாம் தெரியாது இல்லைங்க. என்ன பண்ணுவோம்? அந்த கருவு என்ன பண்ண எடுத்து
இப்ப என்ன பண்றோம்? அரிசி குடிக்கிற மென்னு நான் பாத்தீங்கன்னா மோகன்ல பாத்தீங்கன்னா என்னதுக்கு கருவேப்பிலை போடணும், என்னதுக்கு அப்புறம் என்னமோ கொத்தமல்லி போட்டு எல்லாம் மென்னு சாப்பிடுறோம். ஏன்னா அதெல்லாம் உடம்பு என்னதுன்னா அப்போ மென்னு சாப்பிட்டுக்கிறோம். அப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் அவாய்ட் பண்றோம். அந்த அந்த இன்னைக்கு வந்து அந்த லெவலுக்கு போயாச்சு. இயற்கை எங்க போயிட்டோமோ இயற்கைக்குள்ள போயிட்டோம். ஏன்னா வந்து செயற்கை சாப்பாடை சாப்பிட்டு சொன்னாச்சு நமக்கு எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் தான் இல்லைங்களா? என்னதுக்கு எல்லாமே ஃபாஸ்ட். அதுக்கு ஒரு 25 நிமிஷங்கள்லாம் வந்து பார்த்தா பிரியாணிகள்லாம் எல்லாம் ரேரா இருக்கு. அதுக்கு நாங்களாம் வந்து கிறிஸ்டிக்கு தெரியும், நாங்களாம் ஒரு பிரியாணி கடை வச்சிருந்தாங்க. எப்போ ஒரு 30 வருஷம் முன்னாடி பிரியாணி கடை. அப்பெல்லாம் வந்து உச்சேரி பிள்ளை இருக்கும் அப்படிதான் இருக்கிறதுக்கு ரொம்ப இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா தடிக்கு விழுந்தா இருக்கு பிரியாணி கடை தான். தடிக்கு விழுந்தா ஃபாஸ்ட் ஃபுட் தான். தடிக்கு விழுந்தா அதுக்கு எல்லாமே தடிக்கு விழுந்தா கிடைக்குது. தடிக்கு விழ விட கிடைக்குன்னு நினைச்சீங்க. இது உள்ளுக்குள்ளதாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இயற்கைக்குள்ள போயிட்டோம். எங்க போயிட்டாங்க? தடையை மேலுக்குள்ள பண்ணமோ நம்ம தடையமே ஆரம்பிச்சு அதுக்குள்ள போனவங்களுக்கு நம்ம சரீரத்துக்கு எடுக்கின்ற காரியங்களை மேற்கொள்வதற்கு அவசியமா இருக்கு. இயற்கை காரியங்கள் அவசியமா இருக்கு. இப்போ ரைஸ் எல்லாம் கூட மாத்தணும். என்ன பண்றாங்க? நம்மளுக்கு ரைஸ் எல்லாம் அந்த அளவுக்கு மாறிட்டு வருது இல்லைங்களா? காரணம் என்ன? திராட்சை தோட்டத்துக்குள்ள இருக்கு குடிநதிகளும் படிக்கமா திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நதிகளையும் சிறு நதிகளையும் நமக்கு பிடிங்க. என்ன பண்ணுங்க? தேவன் சேர்ந்து என்ன பண்ணுங்க? தோட்டத்துக்குள்ள யாரு இருக்குதுங்க? தேவனும் கூட இருக்கிறார். ஏதே தோட்டத்தில் யார் இருந்துங்க? ஆதாம் ஏவாள் மாத்திரமல்ல. யார் வந்தாங்க? தேவன் கடந்து வந்தார். உங்கள் குடும்பத்தில் யார் இருக்கிறது? உங்கள் குடும்பத்தில் தேவன் இருக்கிறாருங்க. உங்கள் குடும்பத்துக்கு செய்கின்ற ஒவ்வொரு காரியம் யாருடைய காரியங்க? உங்களுக்கு மனைவி தேவனாருங்கிற சொல்லுங்க. ஆமைத்து என்ன ஈவே இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கஷ்டம் பண்ணீங்க பொழுது. குழந்தை யாருடையது? தேவனாருடைய. எல்லாம் தேவன். நீங்க கணவனை பார்த்தா யாரை பார்க்கணும்? மனைவியை பார்த்தா யாரை பார்க்கணும்? சொல்லுங்க. அது ராட்சசி. யாரு? இல்ல, தேவனை பார்த்தா தான் அங்க சமாதானம் இருக்கும். யாரை பார்க்கணுங்க? ஒரு குடும்பத்தை பார்க்கும் போதெல்லாம் யாரை பார்க்கணும்? நீங்க தேவனை. ஏன்னா அந்த தோட்டத்துக்குள் யார் இருக்கிறது? அதை அவங்க சொல்லுகிறார். நாம் பிடிப்போம், நீங்க பிடிங்கன்னு சொல்ல நமக்கு பிடிங்கள். நம்முடைய இருக்கிறது எப்படி இருக்குங்க? முன்ன வளரும். என்ன பண்ணுங்க? இந்த கோபம் தனிஞ்சாதான் வளர முடியும். சொல்லுங்க. இந்த கசப்பு, இந்த தாழ்மை எல்லாம் தனிஞ்சாதான். இது வேறு கொண்டு போனா என்ன பண்ண முடியாதுங்க? பூ என்ன பண்ண முடியாதுங்க? பிஞ்சு என்ன பண்ண முடியாது? வளர முடியாது. அது பிஞ்சோட என்ன பண்ணுங்க? குடிநீர் வந்து என்ன பண்ணும்? அதை கெடுத்து சாப்பிடும். எடுத்து என்ன பண்றத சாப்பிட்டு விடும். அதனால நம் வாழ்க்கையிலே அந்த ஒரு ஜெயத்தை பெறும்படியாக தேவன் விரும்புகிறார். ஜெயத்தை பெறுவதற்குரிய வழிகளை சென்று தியானிக்கும்படியாக எடுத்து நீங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. பலத்திலே உண்டாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எதுல கிடையாதுங்க? அவன் பலத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பலம் என்று சொல்லும்போது ஒரு பவர். அதுங்க வல்லமையை கொடுக்கிறார் தேவன். உங்கள் குடும்பத்தை ஜெயிப்பதற்கு, உங்கள் குடும்பத்தில் வருகிற பிரச்சனையை தீர்ப்பதற்கு பேச்சில் என்ன கிடையாதுங்க? தேவனுடைய பலத்துல என்ன பண்ணுவீங்க? தேவன் வந்து உங்களுக்கு வேண்டிய பலத்தை கொடுக்கிறார். அதுங்க நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் படிக்க பார்க்கலாம். பிலிப்பியர் 4:13 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். என்னை பலப்படுத்திய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வரணும். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். போதிக்கப்பட்டதுல வந்து என்ன பலப்படுத்துவார்? எதை படுத்துவாருங்க? போதிக்கப்பட்டதுல வந்து என்ன பலப்படுத்துவார்? என்னை பலப்படுத்துகிற இந்த போதனையை என்னால செய்ய முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இதெல்லாம் செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். அப்படியுமா? எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும். திருப்தியா இருக்கும். இருந்தாலும் திருப்தி, இல்லனாலும் திருப்தி. அதுக்கு இருந்தா சிரிப்பு, இல்லனா உழைப்பு.
இது நம்முடைய பாடலுக்கு. அதுதான் சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால மேல இருக்கிறதெல்லாம் நான் செய்வேன். என்ன செய்வேன்? படியும் அந்த வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். என்ன பண்ணுவீங்க? வாழும் போது என்ன பண்ண சோதரிக்கணும், தாழ்வு வரும்போது என்ன பண்ணுங்க? இதுதான். அதை யார் செய்ய முடியும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால தான் அதை செய்ய முடியும். என்னால அதை செய்ய முடியாதுங்க. என்னால அதை செய்ய முடியவே முடியாது. அதுக்கு என்னால அதை செய்ய, ஏன்னா நான் வாழ்ந்ததையே பார்த்ததுனால தாழ்ந்து போவதற்கு என்ன அதுக்கு மனசு எப்பவுமே எனக்கு எல்லாமே எப்படி இருக்குனாங்க, எல்லாமே எனக்கு எல்லாம் நான் நினைக்கிறதும் நடக்கணும் அப்படிங்கிற என்ன கிடையாது. நினைப்பது நடக்கவும் நடக்கும், நடக்காமையும் உலகம் சொல்ற நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் நினைக்கலாம். தெரியல அதெல்லாம் பழைய சாங்ஸ் இல்லைங்களா? நீங்களா யங்ஸ்டர் இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாது பாருங்க. வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும், குடும்பத்துக்குள்ள வாழ்வு இருக்கும் போதும் சோதரிக்கணும், குறைவு இருக்கும் போதும் இல்ல. நீங்க அந்த ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கிதான் வரணும். வாழும்போது வாங்கி தராது, தாழும்போது இல்ல வாங்கிதான் வரணும். எனக்கு இல்ல தாழ்ந்து இருக்கும் போது என்ன பண்ணீங்க? இல்லப்பா வீட்டுல வந்து என்ன பண்ணுங்க, சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு இது யாரால செய்ய முடியும்? என்னை பலப்படுத்துகிறதுக்கு அவர் தான் வாழ்ந்திருந்தார், தாழ்ந்திருந்தாருங்க. வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எல்லாவற்றிலும் எவ்விடத்திலும் திருப்தியாயிருக்கவும். பாருங்க, எல்லாவற்றிலும் எவ்விடத்திலும் எங்கன்னா போறீங்கன்னா அங்க கூட இருக்கணும். நான் வீட்டுல சாப்பிட்ட மாதிரியே அங்க சாப்பிட நினைக்கவே இல்லங்க. நான் வீட்டுல நான் ரிச்சா சாப்பிடுவேன், இங்க வந்து அது இருக்குது இல்ல. அங்க இருக்கிறத நான் சாப்பிடுறதுக்கு எல்லாவற்றிலும் எவ்விடத்திலையும் திருப்தியா இருக்கு. இதுதான் நம்ம லைஃப் மெயின். அதுக்கு எங்க போனாலும் என்னுடைய வாழ்க்கை இருப்பது போல எதை எதிர்பார்க்க. நான் ஆரம்ப நாட்கள் ஊழியத்தில் இருக்கும் போது ஒரு முறை சீர்காழியில ஒரு ஊழியத்துக்கு தேவன் அனுப்புறாரு. நைட்டு ஒரு மிட் நைட் ஒரு 12:30 மணிக்கு அந்த இடத்துக்கு போயிட்டேன். ஒரு சர்ச்சை ரொம்ப ஏழ்மையான ஒரு ஊழியக்காரன். சாப்பிடாம போயிட்டேன். அங்க போயிட்டு பாக்குற ஒரு பாத்தீங்கன்னா நைட்டு பழுது இருக்குங்களா, கஞ்சி பழுது எடுத்து கருவாட்டு குழம்புக்கு நைட்டு 1 மணி பசிக்கிறதுக்கு கொடுக்குறாரு. அது எனக்கு அவ்வளவு ஒரு சுவையாக எனக்கு அந்த நேரத்தில் அதுக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதம். வாழ்ந்திருக்கவும் தெரியும். அதே நேரம் இன்னைக்கெல்லாம் பெங்களூர்லாம் போனா ஒவ்வொரு மாசமும் ஒரு தம்பி ஒரு கார்ல என்ன பண்ணுறது 3 ஸ்டார் ஹோட்டல் தான் எனக்கு கொண்டு போவோம். மயக்கம் வர அளவுக்கு சாப்பாடு வச்சுறதுக்கு. வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். நான் இப்படிதான் இருப்பேன் என்கிற அந்த ஒரு என்னது, வாழும்போது வாழுங்க, தாழ்ம்போது பண்ணுங்க, அதுக்கு இடம் கொடுக்க வேண்டும். இது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால்தான் செய்ய முடியும். ஏன்னா நான் ஒரே நோக்கத்தோடு இருக்கிறேன். எனக்கு அவருடைய கஷ்டம் எனக்கு தெரியாது, உங்களுடைய குடும்பத்துடைய கஷ்டம் யாருக்கு தெரியாதுங்க. நம்ம ஒரே மைண்ட்ல இருக்கு. என்ன பண்றப்போ இல்ல நான் நினைக்கிறதா நடக்கணும் அல்ல. படிக்கணும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கு. குறைவுபட்டாலும் ஸ்தோத்திரம். நம்ம நிறைவா இருக்கும் போது நல்லா ஆராதிக்கிறோம், பாடணும். கொஞ்சம் குறைஞ்சா நம்முடைய பொருளும் குறையுது, அதுக்கும் யோசிக்கணும் இல்லைங்களா? இல்ல நீங்க தோட்டம், உங்களுடைய தோட்டத்துக்கு அந்த பூ எப்படி இருக்கு? பிஞ்சும் பூமா இன்னும் வளருதுங்க. வளர்ந்து நினைக்கிறீங்களா? வளரல. வளர்ந்தா இந்த அனுபவம் இருக்கா? இதை விட மேல லெவல்ல போயிருக்கும். நமக்கு அந்த வளர்ச்சி முதிர்ச்சி நமக்கு இன்னும் இப்ப அப்படியே ஒரு குழந்தை பருவம் தான் போயிட்டு இருக்கு. காரணம் என்ன? சிறு நதிகளும் எங்க இருக்கு? தோட்டத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைலாம் இருக்கு. இந்த சின்ன பிரச்சனையும் ஒரு பெருசா யோசனை போனா அது பெருமையா நம்ம யோசிக்கிறோம். அப்படியா? வாசிப்போம். அடுத்த வருஷம் வாசிப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னொரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 32:19 வாசிங்க. யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனுடைய பாருங்க, தேவன் யார்? யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். யார் அவர்? நாம் தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, படத்தில் சொன்னோம் அல்லவா? வல்லமை, தேவனுடைய வல்லமை பெரும்படியாக அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அதனால் அந்த தோட்டத்தை கெடுக்காதபடிக்கு நம்ம செய்ய வேண்டும், அதை பிடிக்கணும். என்ன பண்ணுங்க? அந்த பிரச்சனையை உடனே தீர்த்து இருக்கிறார்.
அது என்ன பண்ணாதீங்க, வேறு மலையை என்ன பண்ணாதீங்க, வேறாக்காது. என்ன பண்ணீங்க, எது ஒரு பிரச்சனையோ அந்த பிரச்சனை பண்ண உடனுக்குடன் தீர்த்த காரணம் என்ன, அவர் யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிங்க, ஏசாயா 36:5 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. உச்சத்துக்கும் மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டு என்று சொல்லுகிறாயே, அது வாய் பேச்சே அன்றி வேறல்ல. கரெக்டா? நீ என்னை விரோதிக்கும்படி யாருமே நம்பிக்கை வைக்க முதல்ல யுத்தத்திற்கும் ஆலோசனைக்கும் வல்லமை சொல்லுகிறாயே, அது வாய் பேச்சு. அதுக்கு தேவனுடைய ராஜ்யம் பேச்சு அல்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ண கேட்டா, இல்ல ஒரு சண்டை வந்தா ஷார்ட் ரூட் போட என்ன பண்ணணுமோ, சண்டை வந்து என்ன பண்ணது ஷார்ட் அப் என்ன பண்ணது. எனக்கு தெரிஞ்ச பேங்க்ல ஒரு சகோதரி, அவங்க ஒரு இதுதான் இன்னொரு சொல்றாங்க, அவங்க கணவரை ட்ரெயின் பண்ணி ஜபலாம் பண்ணி பார்த்தாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பொறுமை என்ன பண்ணாங்க, மந்திரத்துல போயிட்டாங்க. என்ன பண்ணாங்க, இப்ப சொல்றாங்க அவரு கண்ட்ரோல் இருக்கிறாரு. என்னது மந்திரம் பண்ணி என்ன பண்ணாங்க, கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. ஷார்ட் ரூட்ல என்ன பண்றாங்க, அங்க படிக்கும் அப்பதான் யுத்தத்திற்கும் மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டு என்று சொல்கிறாயே, வல்லமை உண்டு என்று சொல்கிறாயே. அதுக்கு எதுக்கு வல்லமை இருக்குது, யுத்த சண்டை போட்டா என்ன பண்ணலாம், நம்ம வாயை கட்டிடலாம். என்ன பண்ணிடலாம், யார் வாயை நடக்குதா, நடக்குதுங்களா, நடக்குது. உங்க போய் என்ன பண்ணாங்க, மைய தலை என்ன பண்ணாங்க, இந்த மைய கொடுக்குறாங்க. என்ன பண்ணுங்க, தலை என்ன பண்ணுங்க, டை போல என்ன பண்ணுங்க. அதை வந்து ஒரு சகோதரி நான் சொல்லியிருக்கிறாங்க, அந்த அவருடைய கணவர் வந்து இந்த சகோதரிகிட்ட பேசுவான். இந்த மைக்கு இது போய் அவங்க போய் சொல்லிக்கிறாங்க, இது அவருக்கு டை என்ன பண்ணுங்க, தலையில தடை விடுங்க. நீங்க இது யாருக்கு உமதல்ல, எனக்கு உமதல்ல. யாருக்கு உமதல்ல இல்ல, ஷார்ட்டா ரொம்ப பண்ணிக்கிறார் இல்லையா. பாஸ்ட் ஜபம் பண்ணி பொறுமையா இருக்காரு. எவ்வளவு நாளே பொறுமையா இருந்துச்சு. மைய போட்டு என்ன பண்ணல, அவரை கண்ட்ரோல்ல தெளிவாய் சொல்லுகிறார். படிக்க பாத யுத்தத்திற்கும் மந்திர ஆலோசனைக்கும் வல்லமை உண்டு என்று சொல்கிறாயே. யார் சொல்கிறது, அங்க ஒரு ராஜா சொல்றான். அது சொல்றான், யுத்தத்தை ஜெயிக்க முடியும், அதுக்கு மந்திரத்தை என்ன பண்ண முடியுங்க விட. அது கொஞ்ச நாட்கள், அதுக்கு அது அப்படியே திருப்பிடும். உலக ஜனங்களுக்கு வேறுங்க, தேவ ஜனங்களுக்கு அது ஒரு காரியம். நான் பிரியாணி கடை வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி ஒரு முகமதி வந்து அந்த கடை வச்சிருந்தாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் நான் அங்க வைக்கும் போது கொஞ்சம் அவருடைய பிசினஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு. என்கிட்ட கொஞ்சம் பேர் வர ஆரம்பிச்சு. சடனா அவர் பாத்தீங்கன்னா ஏதோ விரோதமா பண்ணியிருக்காரு. என்னுடைய பிசினஸ் பாத்தீங்கன்னா அந்த பிரியாணிலாம் வந்து நிறைய சேல்ஸ் ஆக நைட்டு 12 மணி நேரம் நம்ம வந்து கடை வச்சுட்டு பாதி சாப்பாடு கொண்டு போறேன். இப்படியே இருந்துட்டு இருந்தது. அப்போ நான் ஒரு முறை இந்த பீஃப் போயிட்டு வாங்கிட்டு அந்த பிரியாணி பீஃப் பிரியாணி தான் பண்ணுவேன். அந்த கடைக்கு போறேன். ஒரு வாரமா அந்த கடை இல்லை, அந்த பிரியாணி கடை இல்லை. அப்படி எனக்குள்ள தேவன் உணர்த்துறாரு, லாஸ் ஆகுது, ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த மீட் வாங்குற கடையில போனா அந்த பாய் சொன்னாரு, பாருங்க என் பேரை சொல்லி, அவர் அந்த பாய் வருத்தல் என்ன தெரியுமா, தெரியலங்க, எனக்கு தெரியலங்க, நான் ஒரு 10 நாள் கடை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், இல்லைங்க அவர் பைத்தியம் பிடிச்சிச்சு, அவருக்கு என்னதுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு 20 நாளுக்கு அப்புறம் பார்த்தா எரிஞ்சிட்டு நம்ம பைத்தியம் பிடிச்சி அவரை சூசைட் பண்ணிட்டார். பாருங்க, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஆயுதமும் தைரியமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க, தைரியமா இருக்கு. உங்களுக்கு அந்த தாட்ஸே வேண்டாம். அந்த தாட்ஸ் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர், அவங்க வந்து பெரிய சர்ச் போவாங்க. வாரந்தோறும் வெள்ளை ட்ரெஸ் தான் போவாங்க, என்ன பண்ணுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அமாவாசை வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டா, தம்பி அமாவாசை வருது, ஆரம்ப நாட்கள். எனக்கு அப்பதான் தெரியும் அமாவாசை இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க வீடு, நீங்க ஜபம் பண்ணுங்க. அதுக்கு எனக்கு புரியல, அமாவாசை தான் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்னா சொன்னாங்க, வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் உருண்டு வருதுப்பா. எலுமிச்சம்பழம் இருக்கு, உருண்டையா இருக்கும். அது எப்படி மாறும், உருண்டுதான். இதை பார்த்து ஒரு பயனாதுங்க உருண்டு வந்துட்டு அந்த பயத்திலேயே பாத்தீங்கன்னா பிரச்சனையை அவங்க சதிச்சாங்க. என்ன பண்ணாங்க, ஆனா வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலுக்கு விரோதமாக யாக்கோபுக்கு விரோதமாக குறி சொல்லுது இல்லன்னா இல்லதான். அதுக்கு இந்த செய்வின கதைகளை நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம அந்த தாட்ஸ்குள்ள போகாதீங்க, வசனங்களை மாத்திரம் நீங்க என்ன பண்ணுங்க, விசுவாசிங்க. அதுக்கு
உனக்கு விரோதமா எழுப்புகிற எந்த ஆயுதமும் இதுதான் விசுவாசிகள் தவிர இல்லங்க. அது பாத்தீங்கன்னா உருண்டு உருண்டு வருது. ஏதோ மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கும். நம்ம வீட்டு வாசல்ல பண்ணுறது எழுத்து படம் உருண்டு வந்தது. அது ஒரு வந்து இருட்டவனுக்கு அதுலாம் பயந்தவனுக்கு இருந்ததெல்லாம் ஆமா சார் எனக்கு குழம்பெல்லாம் தெரியாது. பயந்தவனுக்கு நீங்க கூட யோசிச்சிருப்பீங்க வந்து அது மாதிரி வீட்டுல வந்து பார்த்தா ஒரு முட்டை உடச்சு கீழே விழுந்து போயிட்டு அதுங்க வாங்கிட்டு வந்துருப்பாங்க. மார்க்கெட்ல இருந்து மாசம் பண்ணுங்க தவறி விழுந்து இருக்கும். ஐயோ முட்டை ஆச்சாங்க. தேவன் பெரியவர். தோட்டத்துக்குள்ளாக எதை வைக்காதீங்க. நான் குடி நதிக்கு இடம் கொடுக்க கூடாது. சிறு நதிக்கு தந்திரமான வாழ்க்கையை தந்திரமா வந்து பாருங்க ஒரு உண்மையாகவே ஒரு குறை இருந்திருக்கலாம் அவங்களால. அதனால நீ விரோதமாயிருக்கலாம். ஆனால் விரோதத்தை என்ன பண்ண நீங்க அழுத்து கொள்ளக்கூடாது. அது என்னங்க குடி நதியுடைய தந்திரம். சிறு நதியுடைய காரணம் என்ன? நான் என்ன எப்படி இருக்கிறேங்க பிஞ்சும் பூமா இருக்கிறேன். இன்னும் வளரணும். என்னது இன்னும் வளர வேண்டுங்க. நான் இன்னும் வளரணும்னா என்கிட்ட ராஜ்யத்துக்கு போவது சுலபமான ஒரு காரியம். நித்திய வாழ்க்கைக்கு போறோம்னா இந்த பூமியில எல்லாத்தையும் சரி செய்யணும். அங்க போய் சரி செய்ய முடியாது. எல்லாம் இங்க முடிக்கணும். இங்க முடிச்சுதான் ஜெயிக்க முடியும். அதனால் நம் வாழ்க்கையை தேவன் நம்ம யாரா இருக்கிற படிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம். மந்திர ஆலோசனை வல்லமை உண்டு என்று சொல்கிறாயே, அது வாய்ப்பேச்சு என்று வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? அதேபடிதான் அடுத்து இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறேன். நெறிந்த நாணல் கோலாகிய எகிப்து நாணலாதுங்க. நீங்க பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல போவாங்க இல்ல, தூரமா பார்த்தா அப்படின்னா தண்ணி இருக்கிற மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரி கிட்ட போனாலும் இருக்காதுங்க இருக்காது. அந்த வெளிச்சல் பார்க்கும்போது தண்ணி இருக்கிற மாதிரி அங்க போனதுக்கு நாணல் அதுக்கு அது போல் தான் அதுக்கு வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை யாருக்கு தூரமா பார்க்கும்போது எதுவும் நடப்பது போல இருக்கு. அதுக்கு கிட்ட வந்து பார்த்தா ஒண்ணுமே. அதே போல்தான் எகிப்து என்பது என்ன உலகத்துடைய நம்பிக்கை மீதோ யுத்தத்துல வந்து மந்திர நம்பிக்கை மீதோ போகாதபடிக்கு கர்த்தரின் நம்பிக்கையா இருக்கு. அவர் யாரவர்? வல்லமை உள்ளவர். வல்லமை உள்ளவர். அவருடைய மறைவிடத்துக்குள்ள இவரை மறைத்து வைத்திருக்கிறார். உங்களை அவர் விரும்பி நேசிக்கிறவராய் இருக்கிறபடினால நீங்க எந்த விதமான உலக காரியங்களுக்கு பயப்படாதீங்க. நாம் தேவனுக்காக எழும்பும் போது கர்த்தர் நடத்த வந்தவராக இருக்கிறார். கடைசி ஒரு வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் பரிசுத்த ஆவியிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைகிறது. அப்போ நமக்குள்ளாக எது அவசியங்க? இதெல்லாம் மேற்கொள்வதற்கு ஆவியானவர் அவசியம். இந்த அனுபவம் நமக்கு குறைவா ஆமென் சொல்லுங்க. நீங்க ஜெபிச்சு அந்த அந்நிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவரோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் நம்ம நம்முடைய ஜெயிக்க ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலமடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் இருக்க சாட்சிகளாக இருக்கும். பாத்தீங்கன்னா தேவன் யாரா இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார் அல்லவா? அந்த பலனை பெற்றுக் கொள்வதற்கு வழி என்ன? பலனை பெறணும் அல்லவா? தேவன் வந்து இப்போ இயேசு கிறிஸ்து மாம்சமாய் வந்து நம்ம அவர் கடந்து போகும்போது சொன்னா நான் போறவங்களுக்காக ஒரு தேற்றவளாகி ஆவியை நான் அனுப்புறேன். அந்த ஆவிக்குரிய அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கேளுங்க. நம்ம கேளுங்க. உங்களுக்கு அபிஷேகம் வேணும். எனக்கு நீங்க அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையை பேச பேச என்ன பண்ண முடியும்னா பிரச்சனைகளை வந்து ஈஸியா தீர்த்து கொள்ள முடியும். தேவ ஆவியானவர் நமக்குள்ள இறங்கி நீங்க அவரை துதிக்க அவர் ஆராதிக்க அனுபவத்துக்குள் போகும்போது தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார். இதை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமாம்? அதே அதிகாரம் 3 வாசிங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவரோடு பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களான அவர்களுக்கு தம்மை ஒருவருக்கொருவர் காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூட வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி 5 வாசிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளை. பாருங்க பிரச்சனை ஒரு என்ன பண்ணுங்க? காத்திருங்க. என்ன பண்ணுங்க? நீங்க யுத்தத்துக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? குறுக்கு வழியே போகக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஷார்ட் ரூட் என்ன பண்ணக்கூடாது? ஏன்னா உங்கள் தேவ ஆவி தங்க விரும்புகிறார். அவர் வரும்போது உங்களை அறியாத ஒரு பலன் பண்ணுங்க. பலவீனங்கள் வரும். ஆனால் பலப்படுத்துகிற தேவன் ஒருவோடு இருப்பார். ஆவி வரும்போது பலமடி சொன்னால் ஒரு வல்லமை ஒரு பவர் கொடுக்கிறார். தேவன் பண்ணுறதுக்கு அந்த வல்லமை என்ன பண்ணுங்க?
பிரச்சனைகள் என்னென்ன காரியமோ அவையெல்லாம் மேற்கொள்ள முடியும். காரணம் என்ன? தோட்டத்தில் யார் இருக்கிறது? குடிநதியும் சிறுநதியும் எதற்கு? கெடுப்பதற்கு இருக்கிறது. உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை ஒடுக்குவதற்கு இருக்கிறது. அதனால் யார் உங்களுக்கு அவசியம்? தேவ ஆவியானவர் உங்களுக்கு அவசியமா இருக்கிறார். நம்மளாம் ஒரு ஆவிக்குரிய மக்கள், நம்ம இடம் கிடையாதுங்க. நாம் ஒரு மாம்சிகமான ஒரு கிறிஸ்தவர்கள் கிடையாதுங்க. நாம் ஆவிக்குரிய மக்கள். அந்த ஆவிக்குரிய அந்த காரியங்களை பெறுவதற்கு நமக்கு தேவன் அந்நிய பாஷைகளின் அடையாளங்களை கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளும். அதற்கு ஒரு தனித்து நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற போது, அந்த அபிஷேகத்தை பெறுகின்ற போது ஒரு வெற்றியை பெற முடியும், ஜெயத்தை பெற முடியும். நான் பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாக 24 ஞானஸ்தானம் நெக்ஸ்ட் வீக் எடுக்க போறேன். அதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா தினத்தந்தி ஆபீஸ்ல அப்போ ஒவ்வொரு சும்மாக்கள் மீட்டிங் நடக்கும். ஜான் ஜோசப் ஒரு ஐயா, அவருடைய இதுக்கு நான் மீட்டிங் போறேன். ஞானஸ்தானம் அடுத்த வாரம் எடுக்க போறேன். அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா அபிஷேகத்தை கத்தல் கொடுத்தான். ஞானஸ்தானம் எடுத்துக்கும் போது அந்நிய பாஷையோடு கூட எடுத்துக்கலாம். அதுதான் அவ்வளவு பிரச்சனைக்குள்ளாக என்னை நடத்தி கொண்டு வந்தது. அதனால் ஆவியாளர் வரும்போது நீங்கள் பலம் அடைந்து வல்லமை பலம் என்று சொன்னால் ஒரு பவர் உங்களுக்குள்ள வரும். அதனால் அதற்காக நீங்க என்ன பண்ண? ஜெபிக்கணும். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டு இந்த வசனங்களை வாசிக்க பண்ணுங்க, உங்களுக்கு விளங்கி கொள்ள முடியும். என்ன பண்ண முடியுங்க? ஏன்னா வேத வாக்கியம் எல்லாம் யாருடையது? ஆவியாய் அருளப்பட்டபடினாலே ஒன்று ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த அடையாளம் என்ன? அந்நிய பாஷையோடு பேசுகிற அடையாளங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, எதிர்க்கணுங்க வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ரொம்ப நெருங்கி இருப்பாங்க. அதுக்கு விளக்கமா இயேசு கிட்ட பேசுறது போல இருக்கும். நாம சொல்லுங்க, கத்தர் பேசுவது போல இருக்கும். நேற்றுக்கு என்னுடைய வீட்டுக்கு ஒவ்வொரு வாரம் ஒரு அந்த ஆண்டி ஐயா வருவார். அந்த துணியில் அயன் பண்ண அவர் ஒரு பைபிள் கேட்டால் கொடுத்து அவர்கிட்ட நல்லா பழகுவார். என்னுடைய வயசுக்கு நினைக்கிறேன் காலில் ஒரு சுகர்ல பெரிய பாதிப்பு. ஜெபம் பண்ணுறது ரொம்ப வந்தாங்க. என்கிட்ட நல்லா பேசுவேன். நான் அவர்கிட்ட பேசுவேன். அதுக்கப்புறம் நடக்கையெல்லாம் பார்த்து ஊழிய செய்யணும். அதுக்கப்புறம் ஒரு பைபிள் கேட்டால் சின்ன கொடுத்துறான். அப்போ எனக்கு வரும்போது சொன்னாரு, ஐயா நான் படிக்கிறேன், அதுல ஏதோ ஒரு பவர் இருக்கு, அது ஏதோ ஒரு பவர் இருக்கு. அதை படிக்க ஒரு அசல பவர் இல்லைங்க, அது ஜீவன் இருக்கு, அதெல்லாம் இருக்குங்க, உயிர் இருக்கிறதுல அது போல இதுல உயிர். அவை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் பேசுறது போல தேவனும் பேசுகிறவராக இருக்கிறார். இந்த பேச்சை அறியணும் என்ன பண்ணுங்க? அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். தெய்வ சித்தமானால் அடுத்த ஆண்டுல இருந்து அந்த ஒரு கூட்டம் கூட நடத்தலாம் நினைக்கிறேன். ஜபத்துக்கு வரதுக்கு எழுப்பியா இருக்குது. இதுல வேற வச்சுட்டா ஒரு நாள் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய சபைகள்ல பாத்தீங்கன்னா பைபிள் ஸ்டடி இருக்குது, அதுக்கு ஜபம் இருக்குது, அந்நிய பாஷை பெறுவதற்கான கூட்டம் இருக்குது, ஆயுத கூட்டம் இருக்குது, காலை கூட்டம் இருக்குது, மாலை இதெல்லாம் தெரியாம வாழ்க்கை ஓடிக்கிறது. காலையில ஒரு 3 மணி நேரம் இருந்து போறதுக்கு நமக்கு அப்படி என்ன பண்றாங்க, இப்படி அசைகள் என்ன பண்றது எல்லாம் போயிடுச்சு இல்லைங்களா? ஆரம்ப நாட்கள் செவ்வாய்க்கிழமை பிரேயர் இருந்தது, வெள்ளிக்கிழமை இருந்தது, அப்புறம் உபவாசம் கூட இருந்தது. அதுக்கு இந்த மாசம் வருகின்ற மாசம் ஒரு நாள் உபவாசம் கூட வைக்கலாம்னு இருக்கிறேன். அப்படின்னு சொல்லுங்க. தேவனோடு இணைஞ்சு ஜெயிக்க முடியல. தோட்டத்துக்குள்ள யாருக்குதுங்க? குடிநதியும் சிறுநதியும் இருக்குதுங்க. குடியை வெட்டிக்கிட்டே இருக்கு, தெரியல நதுங்க. நீங்க கோபப்படாங்க, குடி நோட்டு நீங்க கோபம் அடைய நீங்க விரோதம் அடைய நீங்க வயலாக்கு அடைய அவளை பார்த்தா மூஞ்ச கூட பார்க்க மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், நான் மூஞ்ச பார்க்க மாட்டேன், சாதனை பேச மாட்டேன். குடி என்ன பண்றானு எனக்கு பெருமையா இருக்கு. நான் பேசுற பத்தியா நான் பார்த்தேன், நான் பேசுற பத்தியா அது யாரை வெட்டிக்கிறது? என்ன கூட என்ன பண்ணாங்க? புளி அவ்வளவு புளி நோண்ட உள்ள இருக்கிற வேறு நாயினங்க உள்ள போயிட்டு வேற சாப்பிடும். அது எப்படிதான் இருக்குதுங்க? பூவும் பிஞ்சுமா இருக்கு. உள்ள போயிட்டு வேற சாப்பிட்டா அந்த பூ நாயினங்க செத்து போயிடும், புரோஜனம் கிடையாது. நான் தேவனுக்குள் புரோஜனமாக எனக்கு அழைத்திருக்கிறான். அதனால் நம்முடைய தோட்டத்தை கெடுக்காதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்கோம். அதற்குரிய பலத்தை யார் கொடுக்கிறது? தேவன் கொடுக்கிறார். வல்லமை தேவன் கொடுக்கிறார். அதனால் இன்றைக்கு நீங்க ஆவியானவர்களுடைய சமூக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு ஆவியை ஊற்றுங்கள். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுங்கள். அந்த அனுபவம் வரணும் நம்ம வாழ்க்கையில. இதெல்லாம் ஒரு அனுபவங்கள், ஒரு படிகள். இதெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தது ஒரு படியா இருக்கிறது. அதுக்கப்புறம் அவருக்குள்ள வரீங்க, அதுக்கு திருவிழா எடுக்கணும்,
அதுக்கப்புறம் வேத அதிகமா வாசிக்கிறீங்க, தியானிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. இந்த அனுபவங்கள் படிப்படியா வரும்போது முடிவில் எது வரல, எனக்கு அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் தான் முகத்தை என்ன பண்ணுங்க, முறிக்கும். அதுக்கு அபிஷேகம் என்ன பண்ணுங்க, பிரச்சனைகள் எல்லாம் முறிக்கும். அபிஷேகத்தில் அடைஞ்சு நீங்க ஜெபிச்சீங்கன்னா உண்மையாகவே அபிஷேகத்தோட ஜெபிச்சுட்டு போகும்போதெல்லாம் ஒரு ஜெயத்தை தெய்வம் கொடுப்பான். பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை எப்படிதான் தீவிரம் சொல்லவே முடியாது. அதனால் நீங்கள் அனுமதி போகும்படி தேவன் விரும்புகிறார். நம் தோட்டத்தை கெடுக்க தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. சின்ன பிரச்சனை யோசிக்காதீங்க. சிறு துணினாலுங்க பெருவெள்ளமா மாறிடும். சிறு நரி வந்ததற்காக தோட்டத்தை, குடி நரி வந்ததற்காக குழி நோண்ட அதுக்கு அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு நாம் தேவனுடைய மறைவில் இருக்கிறவன், தேவனுக்கு பிரியமானவன், புறாவே என்று அவனை அழைக்கிறபடினாலே நாம் அந்த அனுபவத்தை போக கண்களை கொடுக்க வைப்பான். தேவனுடைய ராஜ்யம் பேச்சு அல்ல, பலம். தேவ பலத்தை கொடுக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். வல்லமை. அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். சின்ன சின்ன குடும்பத்துல வருகிற சின்ன சின்ன பிரச்சனை அதெல்லாத்தையும் ஜெயிச்சிடணும். குடும்பத்துக்குள்ள சந்தோஷம், குடும்பத்துக்குள்ள சமாதானம், மகிழ்ச்சி இருக்கணும். இதுதான் தேவன் அழைப்புடைய நோக்கம். அன்றைய ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே இருக்கின்ற ஆண்டவருக்கு குழி நரிகள், சிறு நரிகள் பிடிக்கிற இயேசுவின் நாமத்தில் எனக்குள் கிரியை செய்கிற அந்த தன்மையை நானே பிடிக்கிறேன். ஜெபிச்சு மற்றவங்க சொல்லி ஜெபிச்சாங்க, நானே அதை பிடிச்சேன். அந்த கோபத்தை தணிச்சுக்கிறேன், அந்த விரோதத்தை தணிச்சுக்கிறேன், அந்த வைராக்கியத்தை தணிச்சுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே தணிச்சுக்கிறாங்க. அபிஷேகம் இறங்க இறங்க அது தனிய ஆரம்பிக்கும், அது குறைய ஆரம்பிக்கும். குறைய குறைய நிறைவான தேவன் வரும்போது என் வாழ்க்கை நிறைவாயிருக்கிறேன். தேவன் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அப்பாவுடைய பலத்தை ஒவ்வொருக்கும் கொடுத்தபடி நான் சூத்திரம் 9 மாதம் கிருபையை காத்த தேவன் தாமே இருக்கிற ஒரு நாளையும் வருகின்ற மாதத்தையும் கத்த காக்கும்படியாக கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரை பிஞ்சும் பூமா இருக்கிற நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே கனியாக, பழமாக, சுவையுள்ளவனாய் மாறுபடியாக எங்களுக்கு கிருபை செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஈட்டுதான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கர்த்தர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். God bless you.